கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேன்கிற இந்த தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேசமே, என் பிள்ளையே, நீ பயப்படாதே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு முன்பதாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை பார்த்து, உனக்கு முன்பதாக இருக்கிற ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்து பயப்படாதே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, களிகூறு. பாருங்கள், யாத்திராகமம் 14:10 வாசிக்கிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க எகிப்தில இருந்து. அப்பா இயேசுவேன்ட்டு பின்னாடி பார்த்தா பார்வோன் வந்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு பயம். ஏன் பார்வோன் வர்றான்? நீ விடுதலை ஆகி ஆராதிக்க போறியா ஆண்டவரை? விடமாட்டேன். நீ நாள் முழுவதும் எனக்கு வேலை செஞ்சுட்டு எனக்கு காசு கொடுத்துட்டு இரு, நான் போடுற பிச்சையை சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் விடமாட்டேன்னு சொல்றாரு. யாத்திராகமம் 14:21 சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு பெரிய போராட்டம். செங்கடல் முன்னே, பார்வோனின் சேனைகள் பின்னே, நடுவில் நிற்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு பலத்த கீழ்காற்று. இது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறிக்கிறது. ரா முழுவதும் அவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தில் அடித்தது. அப்பொழுது தண்ணி ரெண்டா பிரிஞ்சு சுவர் மாதிரி இருக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கடந்து போறாங்க. பாருங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் பார்த்து பயந்தாங்க, கண் பார்வையை பார்த்து பயந்தாங்க. தேவன் கூட இருக்காரு மறந்துட்டாங்கல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வல்லமையை காண்பித்தார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:15 முதல் 17 வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம், பட் ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கும். பாருங்க, அதில எலிசாவின் வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரன் காலையிலே எந்திரிச்சு போறான். அதிகாலையில எந்திரிச்சு போனவன அவனுக்கு பேட் நியூஸ். என்ன? நிறைய குதிரைகள் ரதங்கள்லாம் வந்து நிக்குது. அப்ப எலிசாட்ட ஓடுறான். தகப்பனே பாருங்க, பேட் நியூஸ் பா அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த பையனோட கண்களை திறங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றாரு எலிசா. அப்ப ஆண்டவர் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அந்த குதிரைகள் ரதங்கள் எல்லாம் மலையில நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவை சுற்றிலும், ஹல்லேலூயா, குதிரைகள் ரதங்கள் சுற்றி இருக்கிறதை பார்த்தான். ஹல்லேலூயா. அதான் எலிசா சொல்றாரு, தம்பி, அவங்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம், நம்பரும் அதிகம், பவரும் அதிகம் சொல்றாரு. ஹல்லேலூயா. எண்ணிக்கையும் அதிகம், வல்லமையும் அதிகம்னு சொல்றாரு. பாருங்கள், ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, செங்கடல் முன்னாடி நின்னாலும், குதிரைகள் ரதங்கள் முன்னாடி நின்னாலும் நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. சியோனே, மகிழ்ந்து களிகூறு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, செங்கடல் நின்னாலும் பரவாயில்ல, முன்னாடி செங்கடல் இருந்தாலும், பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் ரா முழுவதும் கீழ்காற்று அனுப்பி செங்கடலை ரெண்டா பிளப்பீங்க, செவராக்குவீங்கப்பா. நாங்க நடந்து போவோம் நடுவில். அப்பா, எவ்வளவு குதிரைகள் ரதங்கள் வந்தாலும் பயப்பட மாட்டோம். ஏன்னா அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களோடு நீங்க இறங்கி வந்து எங்களுக்காக ஃபைட் பண்ணுவீங்க. எஸ், ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வைராக்கியமாயிரு, உன் வைராக்கியத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாத ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே, மகிழ்ந்த களிகூறு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.